கஷ்டப்பட்ட டீ பாட்ல இருந்து காசு வரும்னு தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேரும் நெருப்புல கையை காமிச்சு அப்படியே சுட்டுக்கிறாங்க. இதனால டீ பாட்ல இருந்து எக்கச்சக்கமான காசு வெளியே வருது. ஒரு நாள் அவங்க வீட்டுல இருக்கிற டீ பாட்டை ஒருத்த எடுத்து ஓடியதான் அவன் பின்னாடியே போய் அவனை பிடிக்க போறாங்க. ஆனா அந்த டீ பாட்ல எதுவுமே இல்லையே, இவங்க ஏன் அப்படி ஓடி வராங்கன்னு சொல்லிட்டு அந்த டீ பாட் தூக்கி கீழே போட்டு அந்த டீ பாட் மேலேயே வண்டி ஓட்டின்னு போயிடுறான். பதறி போன ஹீரோயின் அதை எடுத்து பார்க்கும்போது டீ பாட்டுக்கு எதுவும் ஆயிருக்காது. அதுக்கப்புறம் தான் கஷ்டப்பட்ட மட்டும் காசு வராது, மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் அந்த டீ பாட்ல இருந்து காசு வரும்னு தெரிஞ்ச உடனே ரெஸ்லிங் நடக்கிற இடம், டேட்டா போடுற இடம்னு சொல்லிட்டு மக்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்களோ அங்கெல்லாம் போய் நின்றுட்டு இருக்கா. இதனால அவளுக்கு எக்கச்சக்கமான காசு கிடைக்குது. இருந்தாலும் கொலை செஞ்சா இன்னும் நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு கொலை செய்யற அளவுக்கு போயிடுறா. இதெல்லாம் பார்த்து அவங்க ஹஸ்பண்ட், நீ பணத்தாசையால கொலைக்காரியாவே மாறிட்டேன், இந்த டீ பாட்டை நீ தூக்கி போடலினா மேல இருந்து குச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவ எதுவும் சொல்லாம டீ பாட்டையே பார்த்துட்டு இருக்கா. உடனே அவன் மேல இருந்து கீழே குச்சிடுறாரு. அதை பார்த்து பயந்து போன அவ கீழே கடகடன்னு ஓடி போய் பாக்குறா. கீழே புல் தரையா இருக்கிறதுனால அவருக்கு எதுவும் இருக்காது. உன்னை விட இந்த டீ பாட்டு எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அந்த டீ பாட்டை அவங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட கொடுத்து கடலை தூக்கி போட சொல்றாங்க. அவர் அவங்க சொன்ன மாதிரி அதை கடல்ல தூக்கி போட்டுறாரு.